பார்த்து விட்டு வெளியே வருகிற பொழுது ஊடகங்கள் அவங்ககிட்ட கருத்து கேட்குறாங்க. கருத்து கேட்கும்போது பல இளைஞர்கள் பல கருத்துக்களை ஆணித்தனமாக வலியுறுத்துகிறதை பார்க்கிற பொழுது இந்தியன் டூ ஒரு 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 அம்மா சொல்லுது. அம்மானா ஒரு 30-35 வயசு ஒரு பெண்மணி சொல்லுது, கடைசி 2 நிமிஷம் தான் படம் நல்லா இருக்கு. அப்போ 3 மணி நேரத்தில் 2 நிமிஷம் தான் நல்லா இருக்குன்னா, உலக நாயகன் கமல், உலக டைரக்டர் சங்கர், உலகத்திலே பெரிய கோடீஸ்வர தயாரிப்பு நிறுவனம் லைக்கா. அப்போ 3 பேருமே 2 நிமிஷம் தான் லைக்கா. இப்படி ஒரு கேள்வி. இது சொன்னது ஒரு சகோதரி. ஒரு இளைஞன் பார்த்துட்டு சொல்கிறான், விக்ரம் பக்கத்திலே வராதியா. அப்போ விக்ரம் படம் எடுக்கிறதா இருந்தால் இது எதுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு? இன்னொரு இளைஞன் சொல்கிறான், மொக்க படையா. இன்னொரு பெரியவர் சொல்கிறாரு, 3 மணி நேரம் அடுத்து கொண்டுட்டாங்கய்யா. இன்னொருத்தர் நடுவில் எரிஞ்சு வெளியே வந்துட்டேயா. இப்படி பலவிதமான கருத்துக்கள் வந்து விழுகிறது. நான் உண்மையாகவே கேட்குறேன், அல்ல குறையாத அட்சய பாத்திரம் லைக்கா சுபாஸ்கரன். சங்கர் உண்மையாகவே ஒரு ஜென்டில்மேன் டைரக்டர். ஜென்டில்மேன் படம் கொடுத்ததுக்கு பின்னாடி சங்கருக்கு தமிழ் சினிமா உலகம் ஒரு மிகப்பெரிய ரசிகை பட்டாளத்தை வச்சிருக்கு. அடுத்து உலக நாயகன் கமல், ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி. இப்படி கமலை பொறுத்தவரை ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர், ஊழலை ஒழிக்க போகிறாரு, லஞ்சத்தை ஒழிக்க போகிறாரு, இப்படியான ஒரு பெரிய தலைவர். 2வது ரெட் ஜெயண்ட் நிறுவனம். இத்தனை பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியல. அதாவது கூலி, ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கூலி, விஜய்க்கு கோட்டு, கமலஹாசனுக்கு இந்தியன் டூ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமான விமர்சனம், திரையுலக விமர்சனமே நேராக இந்தியன் டூ மேலே வந்து விழுகுது. அப்போ ஒட்டுக்கு என்ன கருத்து? தமிழ்நாட்டிலே ஊழல் என்பது இந்தியன் 1 கருத்து. இப்போ இந்தியன் 2 இந்தியா முழுக்க ஊழல், அரசு அதிகாரிகள் போல ஊழல், அரசியல்வாதிகளா ஊழல். யார் ஊழல்? ஊழலை எப்படி தவிர்ப்பது? மாநில அரசா, மத்திய அரசாங்கமா? மத்திய அரசாங்க அதிகாரிகள் தான் ஊழல்னா அதிகாரிகளை இயக்கிற அரசாங்கத்துடைய பங்கு என்ன? இது கமல், சங்கர், லைக்கா 3 பேரும் ஏன் சொல்ல தயங்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள்? இது ரசிகர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கு. முதல் படத்துல இந்தியன் 1ல் மாநில அரசாங்கம் ஆர்டிஓ, பிடிஓ எல்லா அதிகாரிகளும் லஞ்சத்தில் சிக்கி திளைக்கிறார்கள் என்பதுதான் கதை. இந்தியன் தாத்தா எல்லாத்தையும் பழி வாங்குறாரு. ரைட்டு, நல்ல படம், நல்ல ஹிட்டு, சங்கர் நல்ல பேர், உலக நாயகன், இப்படி எல்லாத்துக்கும் நல்ல பேர். ஆனால் அந்த இந்தியன் தாத்தா இந்தியன் 2ல் காணமே. இந்தியன் தாத்தா இந்தியன் 2ல் எங்கே போயிட்டாரு? இந்தியன் 2 படம் இந்தியன் 1ல் வந்த எதிர்பார்ப்பில் 20% கூட இல்லையே. என்ன காரணம்? அப்போ திரையுலகத்தை பொறுத்தவரை நீங்கள் பல சினிமா உச்சபட்ச டைரக்டர்கள் 5 வருஷம் வனவாசம் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, திருப்பி 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. இப்போ இதே போல் 5 வருடம் ஆகிப்போச்சு சங்கருக்கு. இதில் நடித்த விவேக்கு இப்போ இல்லை, மனோபாலா இல்லை. இப்படி இன்னொரு தாத்தா, இந்தியன் தாத்தா நடித்தவர் ஒரு பெரியவர், அவரை காணோம். இப்போ கடைசியில் இப்போ யாரை போய் தேடுறது? இந்தியன் தாத்தாவை நடித்த கமல், மக்கள் நீதி மையம், நீதிமன்றத்தில் இல்லையா, மக்கள்கிட்ட தான் இருக்கு. இப்படி சொன்ன கமலஹாசன் இப்போ இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்து என்ன? யாரை நோக்கி? மத்திய, இப்போ முதல் இந்தியன் 1 தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது மத்திய அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்து அதிகாரிகளையும். மத்திய அரசு அதிகாரிகள் தான் ஊழல்னா மத்திய அரசாங்கத்தை கண்டு அஞ்சுகிற மாதிரி தெரியுது. அதிகாரிகளை வேலை வாங்குவது யாரு? அமைச்சர்கள் தான். அமைச்சர்களை வேலை வாங்குவது யாரு? அந்த கட்சி, ஆளுங்கட்சி. பிஜேபி அமைச்சர்களும் பிஜேபி பிரதமர் தான் இப்போ வேலை வாங்குறாங்க. இல்லை இப்போ காங்கிரஸினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங். இந்த அரசியல்வாதிகள் சரியா இருந்தா அதிகாரிகளால் வேலை வாங்க முடியும். அதிகாரிகள் அசட்டையாக இருக்கிறார்கள்னா
அரசே அசட்டையா இருக்கிறதா? இது அந்த படத்துல கண்டென்ட், இந்த படத்தினுடைய கதையினுடைய கரு சொல்லுதானா? இல்ல. ஊழல் செய்கிற படத்தில் ஊழல் எப்படி ஒழிக்க முடியும்? கமலஹாசனுக்கு 100 கோடி சம்பளம், சங்கருக்கு 100 கோடி சம்பளம், 250 கோடி ரூபாய் ஏறக்குறைய 5 வருஷம் செலவு. படத்துல கதையாவது இங்க ஜென்டில்மேன்ல சங்கர் சொன்ன அந்த வீரிய அந்த படத்துல இல்லையே. வறுமை நிறம் சிகப்பு படத்துல கமலஹாசன் வறுமையை ஒழிப்பதற்கு சொன்ன கருத்து படத்தில் இல்லையே. எல்லா கட்சி கொடிகளும் கல்லுக்கடை காசுல தாண்டா நடக்குது சொன்ன கமலஹாசன் எங்க இல்லையே. இப்ப கமலஹாசனை காணுமே. வறுமையின் நிறம் சிகப்பு அந்த கமலஹாசனை தான் இந்தியன் 2ல ரசிகர் தேடுறான். ஜென்டில்மேன் படத்துல இருந்த அந்த டைரக்டர் தான் இந்தியன் 2ல சங்கரை தேடுறான். சங்கரு காணாம போயிட்டாரு, கமலு காணாம போயிட்டாரு, லைக்கா சுபாஸ்கரும் காணாம போயிட்டாரு. அப்போ ரசிகன் என்ன பண்றான்? அப்பா இந்தியன் 3லயாவது வருமா? ஏன் 2 ரிலீஸே ஆகாதுக்குள்ள இந்தியன் 3 வருமானு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப இந்தியன் 2 தாண்டி போயிட்டான். அவனே சமாதானம் அடைச்சுக்கிறான். ஒரு எப்பா இதுல கொஞ்சம் அசால்ட்டா விட்டாங்க, இந்தியன் 3லயாவது வரும். 3 பார்த்த பிறகு 4ல வரும்பா, அப்புறம் 5ல வரும்பா, எங்கப்பா வருது? ஆக மொத்தம் ரசிகருடைய எதிர்பார்ப்பை இந்த இந்தியன் 2 நீங்க பாதி பேர் படம் ஓடிட்டு இருக்கும் போத ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தரை சந்திச்சேன். அவரு சினிமாவே கரைச்சி குடிச்சவர். எப்ப நான் பாதியிலே நடுவில் எதிர்த்து வந்துட்டேன், அப்புறமேடி உள்ள போன படம் பார்க்கறேங்கிறாரு. இப்படி மூத்த படத்தை, சினிமா துறையை, சினிமா பிரபலங்களை அத்தனை பேரையும் அலசி கரைத்து குடித்த நபர்களை என்ன பண்றது? படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனா முழுசா உட்கார்ந்து பார்க்க முடியல. இப்படியெல்லாம் கருத்து வருகிறது. அப்போ இவ்வளவு கோடி அல்ல குறையாத அமுத சுரப்பி பாத்திரத்தை இருந்த லைக்கா சுபாஸ்கருடைய படமா இது? ஏன் இப்படியான கேள்விகளுக்கு ரசிகர்கள் விடை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் சினிமா ரசிகர்களுக்கு இது தீனி போடுமா? கமல் தீனி போட்டிருக்காரா? ஒரு படம் பேசுபொருளா மாறி இருக்கா? சமூகம் மாறி இருக்கா? அரசுக்கு எச்சரிக்கையா? அரசை நோக்கி ஒரு அபாய மணியா? இப்படி பல கேள்விகளுக்கு இந்த படத்தில் விடையே. ரசிகர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு கமல் என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்ப அவர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக போறாரு. நாடாளுமன்றத்துக்கு போனா எதை பேச போறாரு? அதிகாரிகள் ஊழலுங்க போறாரா, இல்ல அரசியலே ஊழலுங்கிறாரா, இல்ல எதை நோக்கி அவர் அவருடைய கருத்தை சொல்ல போறாரு? கண்டிப்பா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்யசபாவா திமுக சார்பாக போக போறாரு, அது உறுதி. ஏன்னா அந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டாரு. எப்படியா ஒரு சீட்டை ஓரம் போடுங்க. எம்பி ஆகி தான் இழந்தாரு. அதே போல நானும் நாடாளுமன்றத்துக்கு போய் ஆகணும்னு அசைக்க முடியாத நம்மை வைஜெயந்திமாலா பாலி, அமிதாப் பச்சன், இப்படி பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே போல கமலும் நாடாளுமன்றத்துக்கு போவதற்கு நமக்கு மாற்று கருத்தே இல்லை, போயிட்டு வரட்டும். ஆனால் ரசிகன் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறான். அந்த ரசிகனுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதுதான் விஜயும் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ விஜய் அடுத்த படம் போட்டு இப்படி பல படத்துல பல கருத்துக்களை சொல்லி கமலஹாசன் ஓவர்டேக்கே பண்ணிட்டாரு. விஜய் பேசுபொருளா இருக்காரு, கமல் பேசுபொருளா இல்லை. அறிவாலயத்தினுடைய தாழ்வாரத்துல துண்டு போட்டு வச்சிருக்காரு ஒரு எம்பி சீட்டுக்கு. ஆனா விஜயை பொறுத்தவரை சீமா எங்கூட கூட்டணி சேர்க்கிறாரு, எடப்பாடி உங்களோட கூட்டணி சேர்க்கிறாரு, திமுக பார்த்து பயப்படுது, ஜர்க்காது, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆக இந்தியன் 2 ஒரு எதிர்பார்ப்பை கமலிடம் ஏற்படுத்தி இருந்த ரசிகர்களும் இப்போ இந்த எதிர்பார்ப்பு பொய்யா போனது ரசிகர்களுக்கு ஏமாற்றம். அதனால ரசிகர்கள் இந்தியன் 3 எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆக இந்தியன் 2 சொல்ல முடியாத செய்திகளை இந்தியன் 3லயாவது சொல்லுவாரா கமலஹாசன் என்ற எதிர்பார்ப்பு சங்கரும் சேர்த்து இந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் இப்போ தமிழ் திரையுலகம் இந்தியன் 2வை கொண்டாட துவங்கி இருக்கிறதா இல்லது இந்தியன் 2விலிருந்து வெளியேற துவங்கி இருக்கிறதா என்பதை இந்த படம் முடிகிற காலகட்டத்தில் ரசிகர்கள் முடிவு செய்வார்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.